தாவைக்கவுடைய ஆட்சி 3 மாத காலம் தான் நடக்கும், அதிகபட்சம் 6 மாத காலம் தான் நடக்கும், அதற்கு இடையில் நடக்கிறது வாய்ப்பு இல்லைங்கிற அளவுக்கு பேச்சுகள் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ எல்லாருடைய பார்வையுமே பார்த்தா 5 வருட ஆட்சி நடக்கணும், தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு தேர்தல் வந்துடக்கூடாது, சிறப்பாக தான் இருக்கின்றது மாதிரி சொல்லப்பட்ட ஒரு விஷயம் பேசப்பட்ட ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் குறிப்பாக 3 மாதம் தான் அவருடைய ஆட்சி, 6 மாதம் ஒரு ஆட்சி அப்படிங்கிற தகவல் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன தோணும் ஒரு மனிதருக்கு? அப்ப இவங்க பின்னாடி இருந்து ஏதோ வேலை இப்போ நடந்துகிட்டு இருக்கு, அப்போ எந்த நேரத்திலையும் கமுக்கிறதுக்கான ஒரு வேலைகள் நடக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் போல தெரியுது. அப்படிங்கும்போது ஆனால் இங்கே தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவியேற்ற பிறகு சொல்லிக்கிற ஒரே விஷயம், மீண்டும் சொல்லிக்கிறேன், கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்குறதா நிலைப்பாட்டில் இருக்காது, மாற்று கருத்தே இல்லை. 5 வருடம் தொடர்ந்து ஒரு ஆதரவு கொடுத்த இந்த 5 பேருக்குமே தன்னுடைய கட்சியில் எப்பவுமே இடம் இருக்குது, அமைச்சர் இடம் இருக்குது, அதில் மாற்று கருத்தே இல்லை, அதை தெளிவுபடுத்திக்கிறேன். பட் அதுவும் அவர்கள் சொல்கிறது அதே தான், எங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்குது விஜய் அவர்களுக்கு, அதில் பின்வாங்க மாட்டேன்னு அவருடைய கருத்தும் அது. ஆனால் இங்கே எப்படி போகுது அப்படின்னா, இப்போ இன்னும் 118 சீட்டு மெஜாரிட்டிக்கு 107 தான் இருக்குது, இன்னொரு 11 சீட் தேவைப்படுது. அப்போது இவர் யாரையும் வாங்கலாம் கூப்பிட கிடையாது. பட் இங்கே விஜய் அவர்களுடைய அந்த ஆட்சியும் இன்றைக்கு அரசியல் களத்தை மாற்றினவரும் அரசியலை இளைஞர்கிட்ட கொண்டு போய் சேர்த்தவரும் நாளை அரசியல் இதுதான் அப்படிங்கிறத எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க மற்ற கட்சி. இந்த கட்சி தான் இருக்க போகுது. எஸ், தொடர்ந்து விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கிறதுனால வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு, நீ மக்கள் செல்வாக்கு அவர்கிட்ட தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டவர்கள் மாற்றுக் கட்சியிலிருந்து வர ஆரம்பிக்கிறாங்க. வர்றவர்களை அரவணைத்து கொண்டு அவர்களுடைய செயல் ஈடுபடுறதுக்கு விஜய் அவர்கள் உடன்பாடு கிடையாது, சேர்த்து கொள்கிறார். எப்படி சேர்த்துக்கொள்ளனா, எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, நிலைப்பாடு இருக்கு, எங்களுக்கு ஒரு என்னன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு, நாங்கள் மக்கள்கிட்ட சொன்னது இதுதான், நேர்மையான ஆட்சி, மக்கள் சேவகன் நாங்கள், உங்களுடைய வேலையாட்கள் நாங்கள். அப்போது இங்கே மக்களுக்கு மட்டும்தான் நல்லது நடக்கணும் தவிர இந்த ஊழல் நடைபெறக்கூடாது, ஏமாற்று வேலை இருக்கக்கூடாதுங்கிற மிகப்பெரிய ஒரு அடிப்படையுடைய கொள்கையை வச்சு தான் அவர்களுடைய நடவடிக்கை போய்கிட்டு இருக்கு.